இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் காலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குவர் தாட்சாயினி விமல்ராஜ். பலாங்கொடை கசப்பதீரருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்ய கோரி சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நாவட்குழி விகாரைக்கு குடிதண்ணீர் எடுக்கச் சென்ற சிறுமி மீது பாலியல் துஷ்பிரயோக முயற்சி மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குறித்த வழக்கு தொடர்பில் பலாங்கொடை கசப்பதீரர் கொழும்பில் செய்தியாளர் மாநாட்டை கூட்டி நீதிமன்ற அவமதிக்கும் விதத்திற்கு பகிரங்கமாக கருத்து வெளியிட்டுள்ளார் எனவும் அது நீதிமன்ற அவமதிப்பு என குறிப்பிட்டு அது தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பில் கசப்பதீரருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பதற்கு என்பது குறித்த தீர்மானத்தை நேற்று அறிவிப்பதாக நீதிமன்றம் திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கு நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான பௌத்தபிக்கு பிணை நிபந்தனைகளை இதுவரை மீறவில்லை என்றும் பலாங்கொடை கசப்பதீரருக்கு இந்த வழக்கை பொறுத்தவரை மூன்றாவது நபர் என்றும் குறித்த பலாங்கொடை கசப்பதீரருக்கு கூற்றுக்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கொன்றை தொடுப்பதற்கான தேவைப்பாடுகளை கொண்டிருக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கோரி மனுவை நிராகரித்து கட்டளையாக்கினார். இந்நிலையில் குறித்த கட்டளைக்கு எதிராக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் மேன்முறையீட்டு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அரச அதிகாரி சட்டத்தரணி MA சுமந்தரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல்வேறு ஒழுங்கு பிரச்சினைகள் காரணமாக இலங்கை போக்குவரத்து சபையில் சுமார் 400 முதல் 500 சாரதிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் சிலர் இன்னும் தங்கள் சம்பளத்தை பெற்று வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. பல்வேறு சட்ட சூழ்நிலைகளின் கீழ் நடைபெறும் நீதிமன்ற நடவடிக்கைகள் காரணமாக சம்பளம் வழங்கப்பட்டு வருவதாகவும் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஓட்டுநர்களின் சிலர் தனியார் பேருந்துகளை ஓட்டி மேலதிக வருமானத்தை ஈட்டி வருவதாகவும் அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் குறித்து நீண்ட கலந்துரையாடலுக்கு பிறகு தேவையான சட்ட ஆலோசனைகளை உடனடியாக பெறவும் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கும் முறைகளை மறுசீரமைப்பு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தனது 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் மருத்துவ சிகிச்சைக்காக நிதியுதவி வழங்கிய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தமிழ் மக்களுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் தனது 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் அவசர அறுவை சிகிச்சைக்காக தமிழ் மக்களிடம் ஊடகங்கள் வாயிலாக அவர் உதவி கோரியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது முதற்கட்ட அறுவை சிகிச்சை மற்றும் ஏனைய மருத்துவ செலவுகளுக்கு தேவையான நிதி குறுகிய காலத்துக்குள் திரட்டப்பட்டுள்ளது. நிதியுதவி கிடைத்ததை தொடர்ந்து ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு நன்றி தெரிவித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடத்தக்கவாறு, எஞ்சிய நிதி சமூக நலனுக்கும் மாவீரர் குடும்பங்களுக்கும் எமது உடல்நிலை குறித்து அக்கறை கொண்டு சிகிச்சைக்கு நிதியுதவி வழங்கிய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தமிழ் மக்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அறுவை சிகிச்சை முழுமையான நிறைவடைந்த பின்னர் சிகிச்சைக்கு போக மீதம் இருக்கும் பணத்தை சமூக நலன் சார்ந்த செயல்பாடுகளுக்கும் விடுதலை போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த மாவீரர்களின் குடும்பத்திற்கும் பிள்ளைகளின் கல்வி செலவுக்கும் அவர்களின் நினைவு சின்னங்களை அமைப்பதற்கும் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளேன். விவரங்கள் பின்னர் பகிரப்படுத்தப்படும். மேலும் தனது உதவியளித்த நபர்கள் எந்தவித விசாரணை அழுத்தங்களுக்கும் உள்ளாக கூடாது என்பதில் தான் கவனமாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், இன்னும் சில காலம் சென்ற பின்னர் தனது சிகிச்சைக்கு உதவியவர்களின் விவரங்களை முறையாக பகிரங்கமாகவும் வெளிப்படுத்த தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவின் கெனடி விண்வெளி மையத்தில் நிலவின் மேற்பரப்பிற்கு விண்வெளி வீரர்களை அனுப்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த ராக்கெட் வெடித்து சிதறியுள்ளது. ஜெப் பெஜோஸின் ப்ளூ ஓரியான் நிறுவனத்தின்
நியூக்ளோன் ராக்கெட் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது நேற்று 29 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு இரவு 9 மணியளவில் வெடித்துள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. தற்போது பாதிக்கப்பட்ட இந்த தளம் 98 மீட்டர் நீளமுள்ள அந்த ராக்கெட் அமேசானின் லியோ ப்ரோஃபெட் நெட்வொர்க்குக்கான 78 செயற்கைக்கோள்களை ஜூன் 4ஆம் தேதி விண்வெளியில் செலுத்த திட்டமிட்டிருந்தது. இதுகுறித்து அமேசான் நிறுவனம் ஜெஃபோ பெசோஸ் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த விபத்தில் அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளனர். ஆனாலும் சீரமைக்க வேண்டிய அனைத்தையும் சீரமைத்துவிட்டு மீண்டும் விமானம் பயணத்தை தொடர்வோம், அது நிச்சயம் பலனளிக்கும் என்று பதிவிட்டுள்ளார். நியூக்ளோரா ராக்கெட்டை ஏவுவதற்கான உலகில் கட்டப்பட்ட ஒரே தளம் LC-36 ஆகும். தற்போது பாதிக்கப்பட்ட இந்த தளத்தை மீண்டும் சீரமைக்கும் வரை ப்ளூ ஓரியான் நிறுவனம் பல மாதங்கள் காத்திருக்க வேண்டிய நிலையில் உள்ளது. எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ஸ்டார்லிங் சேவைக்கு போட்டியாளராக இருந்து வரும் லியோன் நெட்வொர்க்குக்கு இந்த விபத்து பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தான் இன்னும் தயாராக இல்லை என்று அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ள நீண்ட அறிக்கையொன்றில் இது குறித்து இறுதி முடிவை எடுப்பதற்கான வெள்ளை மாளிகையில் தான் விசேட கலந்துரையாடல்களை நடத்தி வருவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை தொடங்குவது தொடர்பாக தற்காலிக உடன்பாடு எடுக்கப்பட்ட போதிலும் அரச அதிகாரி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இறுதி ஒப்பந்தத்திற்கான மேலதிக நிபந்தனைகளையும் அரச அதிகாரி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களையோ அல்லது குண்டுகளையோ வைத்திருக்க மாட்டோம் என்று உறுதியளிக்க வேண்டும் என்பதும், கடல்சார் போக்குவரத்திற்கு எந்தவித வரிகளோ அல்லது கட்டுப்பாடுகளோ இன்றி ஹார்மோஸ் நீரிணையை உடனடியாக திறக்க வேண்டும் என்பதும் அந்த நிபந்தனைகளில் உள்ளடக்கியுள்ளனர். இதழ் TNTR வானொலியின் காலை நேர பிரதான செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இதழ் TNTR வானொலியுடன் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.